ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 39வது பாடல் பார்க்க போறோம். முன்னரவு அருந்தினாரின் சிவந்து ஒளிர் கருங்கண் மாதர் புன்வுரு புலவி நீங்க கொழுநரை புள்ளிக் கொண்டார். வெண்ணிற மேகம் மேன்மேல் விரிகடல் பருகுமா போல் மண்முறை வேந்தன் செல்வம் வறியவர் முகந்து கொண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். உள்நரவு அருந்தினாரின் அறிவை கெடுக்கின்ற கள்ளை குடித்தவர் போல சிவந்து ஒளிர் கருங்கண் செந்நிறத்துடன் விளங்கும் கரிய கண்களை உடைய மாதர் பெண்கள் புன்வுரு புலவி நீங்க கணவர் மனத்தை புண்படச் செய்யும் ஊடல் நீங்குமாறு கொழுநரை புள்ளிக் கொண்டார். தம் கணவரை தழுவிக் கொண்டார்கள். மேன்மேல் விரிகடல் அலைகள் மேன்மேலும் பரவும் கடலில் வெண்ணிற மேகம் வெண்மேகங்கள் பருகுமா போல் நீரை பருகுவது போல மண்வுரை வேந்தன் செல்வம் நிரம்ப பெற்ற ஜனகனுடைய செல்வத்தை வறியவர் முகந்து கொண்டார். வறியவர்கள் வேண்டியபடி வாரிக்கொண்டு சென்றார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வில் அறுபட்ட ஓசை செவிப்பட்டவுடன் சீதையின் திருமணம் நிகழப்போகின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியினால ஊடல் கொண்ட மகளிரும் அப்புலவி நீங்கி தம் கணவரை தழுவிக்கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது ஜனகன் மன்னன் மகிழ்ச்சியில செல்வத்தை பகிர்ந்து கொண்டான், வறியவர்களுக்கு வாரி கொடுத்தான் அப்படிங்கிறது இரண்டாவது கருத்து. இது ரெண்டையும் இந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப இதுல இருக்கக்கூடிய சில நுட்பங்களை பார்க்கலாம். அதாவது உன்னரவு அருந்தினாரின் சிவந்து ஒளிர் கருங்கண் மாதர் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய கூடியிருந்த பெண்களின் கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, நரவு அப்படின்னாலே அதுக்கு தேன் கல் வாசனை இப்படிலாம் பொருள் இருக்கு. இந்த இடத்துல கள் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. கள்ளுண்டவர்களின் கண்கள் எப்படி செக்கச்செவேர்னு இருக்குமோ அந்த மாதிரி சிவந்து காணக்கூடிய கண்களை கொண்டுள்ள மாதர் அப்படின்னு. இந்த இடத்துல சிவந்தொழிர் கருங்கண் மாதர் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கண்ணு சிவப்பா இருக்கும் அப்படின்னா, உட்புறம் முழுவதும் சிவந்து இமைப்பக்கம் கருத்திருந்த கண்களை உடையவர்கள் அப்படிங்கறதான் சிவந்தொழிர் கருங்கண் மாதர் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக புலவி காலத்துல பெண்களுக்கு கண்கள் சிவதான் இங்க கம்பர் சொல்றாரு. இந்த இடத்துல புலத்தல், அதாவது புலவி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஊடல், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடல் தான் புலவி. அது புலத்தல் அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்தது. அதாவது திருக்குறள்லயே காமத்துப்பால்ல புலவி நுணுக்கம் அப்படின்னு 2 அதிகாரங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுல புலவி அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், அதாவது திருக்குறள்ல 1301வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. புல்லாதிரா புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது அப்படின்னு. இது எதுக்காக இந்த குறளை உதாரணமா சொல்றேன், இதுல பரிமேலழகர் அதிகார பாயிரத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது இருவர் நெஞ்சும் புணர்ச்சி விதும்பாது புலக்க கருதிய வழி ஒருவரோடு ஒருவர் புலத்தல் அதிகார முறைமையும் இதனானே விளங்கும் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, ஒரு புலத்தல்ங்கிறதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்னு இங்கிலீஷ்ல அன்ரெக்விட்டட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒருதலை பட்சமாக காதலிப்பது. காதலனோ காதலியோ அது ஒரு காதல் இல்லாம ஒரு ஊடல் தான். அது நிஜமாவே காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு ஊடலாக அவங்க இருக்கும் பொழுது அதை நெஞ்சோடு புலத்தல், அதாவது மனசு ஒண்ணு சொல்லும், ஆனா நம்ம வேற ஒரு செயல்ல இருக்கோம். அந்த நெஞ்சோடு வேறுபடுதல் அப்படிங்கறத தான் நெஞ்சோடு புலத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு அகத்துறை தான். இந்த மாதிரியாக ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கருத்து கொண்டுள்ள ஒரு நூல். அந்த மாதிரி நெஞ்சோடு புலத்தல் அப்படின்னு அகத்துறையில சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல புன்வுரு புலவி நீங்க அப்படின்னா, கணவன்மாரும் மனைவிமாரும் ஒருவருக்கொருவர் அதாவது ஊடலோடு இருந்தாலும் இந்த வில்லு முறிஞ்ச சத்தம் கேட்ட உடனே சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்களுடைய ஊடல் தீர்ந்து மனைவிமார்கள்லாம் கணவன்மார்களை கட்டி அணைத்தார்கள் அப்படின்னு சொல்ல வராரு.
இப்ப நம்ம பொதுவாகவே இப்ப இந்த சமீபத்துல நடந்து முடிஞ்ச ஒரு உலக கோப்பை, அதுல வந்து பிரான்ஸ் ஜெயிச்சது இல்ல. அப்போ இப்ப அங்க ஏதாவது ஒரு பப்லயோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பக்கத்துல யாருன்னே தெரியாது, அவங்களுக்கும் முன்ன ஒரு அறிமுகமே இருக்காது. ஆனா சந்தோஷ கழிப்புல ஒரு கட்டி பிடிக்கிறதோ இல்லாட்டி கைய பற்றுவதோ குலுக்குவதோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கும்ல. அந்த மாதிரி இங்க சொல்றாரு. நம்ம வந்து இப்ப சாதாரணமாகவே கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா கூட ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு பிரச்சனை, ஆனா ஏதோ தொலைக்காட்சியில ஒரு செய்தி கேட்கறாங்க, இந்தியா உலக கோப்பையை வென்றது, அல்லது தங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகரோ நடிகையோ ஏதோ ஒண்ணு விருது வாங்கினாங்க, இந்தியா வந்து இதுல ஒரு சாதனை படைத்தது அப்படின்னா அவங்களுக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அப்ப அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன வேறுபாடெல்லாம் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியா பாத்துக்குவாங்கல்ல. அந்த மாதிரி இங்க நடந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு. புல்லுதல் அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதனால புன்னுரு புலவி நீங்க கொழுநரை புள்ளி கொண்டார். அவங்க வந்து கொழுநன் அப்படின்னா கணவன் அர்த்தம். கணவனை தழுவி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கருத்து. ரெண்டாவது, ஜனக மன்னன் மகிழ்ச்சியினால என்ன செய்யறான் அப்படின்னா, வெண்ணிற மேகம் மேன்மேல் விரிகடல் பருகுமா போல் மண்ணுரை வேந்தன் செல்வம் வறியவர் முகந்து கொண்டார் அப்படின்னா, தன்னுடைய இது செல்வ கிடங்கு, அதுல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் வேணுங்கிறத எடுத்துட்டு போங்க அப்படின்னு வறியவர்களுக்கு வாரி கொடுத்தான் அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்றாரு. அதுக்கு உவமை என்ன சொல்றாரு, எப்படி மேகம் கடலில் இருந்து நீரை பருகுமோ அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது கடல் வந்து இவ்வளவு லிமிட் வைக்குமா என்ன, எல்லை இருக்குமா என்ன, இவ்வளவுதான் நீர் பருகணும் இதுக்கு மேல பருகக்கூடாது அப்படின்னு ஏதாவது எல்லை இருக்குமா, இருக்காது. அதனால அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றாரு. வேணுங்கிறவங்க என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவர் வந்து வறியவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வறியவர்கள்னா அப்ப அந்த ஊர்ல ஏழைகளும் இருந்தாங்க போல இருக்கு, ராஜா ஏழைகளுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வறியவர்கள்னா இந்த இடத்துல மனதில் வறட்சி கொண்டவர்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். நிஜமாவே ஏழை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா, இவர் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், அயோத்தியாக இருக்கட்டும் அல்லது இங்க மிதிலையாக இருக்கட்டும், செல்வ செழிப்புல ஓஹோன்னு இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு. அங்க வறியவர்களே இல்லைன்னு வேற முன்னாடி கம்பர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வறியவர்கள் அப்படின்னா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் பத்தாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் வறியவங்க. கொஞ்சோண்டு செல்வம் இருந்தா கூட போதும்னு கண்டென்டட் லைஃப்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி திருப்தி அடையக்கூடியவங்க வறியவங்களா இருக்கவே முடியாது. திருப்தி எவ்வளவுதான் செல்வம் வச்சிருந்தாலும் திருப்தி இல்லாம இன்னும் கொஞ்சம் செல்வம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த வறியவர்களை தான் இங்க வறியவர்னு சொல்றாரு. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஜனகன் தன்னுடைய மொத்த சொத்தையும் எடுத்து கொடுத்தா கூட அவங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து ராஜா என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னா, போதும் போதும் நமக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சவங்க ஒன்னும் எடுக்காம இருக்கலாம். அல்லது அத ஒரு ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சரி நம்ம அந்த ஒரு திருநாள்ல நம்ம ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கணும்னு சொல்லி எடுக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு எடுக்கலாம். இல்ல பேராசை கொண்டவங்க எப்பவுமே தான் எல்லா அந்த காலத்துலயும் இந்த காலம் வரைக்கும் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் எடுத்துட்டு வந்து தங்களால எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி கொண்டு செல்றவங்க அப்படி சென்று கொண்டு தானே இருப்பாங்க. அந்த வறியவர்களை தான் இங்க வறியவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்களுக்கு வந்து கண்கள் சிவந்து இருந்தது, கள்ளு சாப்பிட்டவங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த நரவுங்கிற சொல்லே பல இடங்கள்ல நம்ம கம்பராமாயணத்திலேயே பார்த்திருக்கோம். அதாவது 193வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகைமா நரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர் முறைமுறை துவளத்தாள் மலர் அப்படிங்கிற பாடல்ல விஷ்ணு அவதரிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தெரிந்தவுடன் தேவர்கள்லாம் சந்தோஷ கழிப்புல ஆடினாங்க அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல ஓடினர் உவகைமா நரவு உண்டு ஓர்கிலார், எப்படி கள்ளு அருந்தி விட்டு அல்லது தேன் அருந்தி விட்டு ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்களோ அந்த மாதிரி தேவர்கள் இருந்தாங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம இந்த நரவுங்கிற சொல் பார்த்திருக்கோம். அதுக்காக சொல்ல வரேன். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. உன்னரவு அருந்தினாரின் சிவந்தொழிற் கருங்கண் மாதர் புன்னுரு புலவி நீங்க கொழுநரை புள்ளி கொண்டார் வெண்ணிற மேகம் மேன்மேல் விரிகடல் பருகுமா போல் மண்ணுரை வேந்தன் செல்வம் வறியவர் முகந்து கொண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி
இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.